கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைய தினத்திலே நம் குருத்தோலை ஞாயிறை ஆண்டவர் பவனி போனதை நாம் கொண்டாடுகிறோம். வேதத்தில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா இதில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் கர்த்தருடைய நாமத்தினாலே கட்டப்பட்டவர்களை அவிழ்க்கிற ஒரு நாள் என்று சொல்லலாம். இங்கே ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் சீசர்களை பார்த்து, நீங்க போய் அதை அவிழுங்கள், ஒருவரும் ஏறியிராத கழுதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அவிருங்கள். யாராவது உங்களிடத்துல அதற்குடையவர்கள் ஏன் அவிர்க்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கட்டப்பட்டிருந்த ஒரு மனிதனை கட்டவிழ்க்கிற நாளாய் இன்றைக்கு அதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம் மத்தியில ஏராளமான ஜனங்கள் பாவத்தினாலும் சாபத்தினாலும் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அதனாலதான் விடுதலை பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் அந்த கட்டப்பட்டிருந்த அந்த கழுதையின் மேல் ஏற விரும்பினார். எல்லாரும் அந்த கழுதைக்கும் மறைக்கரைகளை விரித்தார்கள், வஸ்திரங்களை விரித்தார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் சீசரெல்லாம் கண்ட சகல அற்புதங்களை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருந்த போதிலும் ஆண்டவர் நகரத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். இன்னும் ஏராளமான ஜனங்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்களே, ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்ளவில்லையே, தேவனுடைய குமாரன் என்று அறிந்து கொள்ளவில்லை என்று நகரத்தை பார்த்து கர்த்தர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று 41ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி கட்டப்பட்டிருக்கிற அழிந்து போகிற ஜனங்களுக்கு நம்ம மனதுருக்கத்தோடு கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் வெற்றி, ஒரு பக்கம் ராஜா, ஒரு பக்கம் ஜனங்களுக்காக அவர் மரணத்தை சந்திக்கும் போது ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். இன்னொரு பக்கம் அவரை அறியாத ஜனங்கள், அவரை அறிந்து கொள்ளாமல் போகிற ஜனங்களை பார்த்து அவர் கண்ணீர் வடிக்கிறார். எருசலேமில் சூழ நாட்கள் வரும் என்று சொல்லி ஒரு கல் மேல ஒரு கல் இராது என்று அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறதுனால நாம் கட்டப்பட்டு இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசுக்காக ஜனங்களை கட்டவிழ்க்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஜனங்களை கட்டவிழ்த்து விட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, லாசருவை கட்டவிழ்த்து விட்டார். அதே போல நாமளும் கட்டவிழ்க்கிறவர்களாய் மாற வேண்டும். யாராவது கேட்டா நம்ம சொல்லணும், இது ஆண்டவருக்கு வேணும், இந்த சகோதரன் இயேசுவுக்கு வேணும், இந்த சகோதரி இயேசுவுக்கு வேணும் என்று சொல்லி நாம் அவர்களை கட்டவிழ்க்கும் போது கர்த்தர் அதிலே சந்தோஷப்படுவார், அதிலே அவர் வாசம் பண்ணுவார். அவங்களுக்குள்ளே தேவன் உலாவி தேவனாய் இருப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம்ப்பா. இந்த குருத்தோலை ஞாயிறுக்காக நாங்கள் உண்மை நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் யாரெல்லாம் பார்க்கிறோமோ அவர்களெல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டு வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கட்டுகளை அவிழ்த்து இயேசு ராஜா அதிலே கடந்து போக, அதன் மேலே ஏறி போக தேவன் கிருபை செய்யும்படி செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.